Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான எடிட் எப்படி ஈஸியா எடிட் பண்றது அப்படி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து CapCut அதே மாதிரி ஒரு VPN வேணும். CapCut வந்து அப் டு டவுன் வெப்சைட்ல வந்து அவேலபிளா இருக்கும். அதே மாதிரி Play Storeல ஒரு VPN வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Turbo VPN வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபில்டர் தான் ஆட் பண்ணப் போறோம். சோ கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர் வந்து ஷோ ஆகும். இதுல நம்ம சில ஃபில்டர் தான் வந்து ஆட் பண்ணப் போறோம். அதுக்கு நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பர்கண்டி அப்படிங்கிற கலர் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து 50 இல்ல ஒரு 55 கீழே வச்சுக்கோங்க. சோ ரொம்ப அதிகமா வைக்க வேணாம். சோ உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். அதே மாதிரி ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டாவது சீனரி அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கார்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டு ஃபில்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபில்டர் இருக்குது. ஸோ தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிட்டு இதே வந்து உங்களுக்கு 10 கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. அதே மாதிரி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க, இங்கே உங்கள் மூவிஸில் உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு 10 கீழே வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். ஸோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் வைப்ரேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஷ் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ், வைப்ரேஷன் பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து வரும். ஸோ எனக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஷோ ஆகலை, அதனால நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் கிளப் அப்படின்னு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு இருக்கும். அதை வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்து இப்போ நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பீடு தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கலர் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும். உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ரேஞ்ச், அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் இருக்கும். அட்மாஸ்பியர் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோக்கு கரெக்டாக அந்த மாதிரி செட் ஆனிச்சு. அந்த ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரேஞ்சை கம்மி பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ உங்கள் வீடியோக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ க்ளோ எஃபெக்ட்டையும் உங்களுக்கு தேவையான வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலரை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ கலரை வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வீடியோக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபில்டர்லேயும் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஜஸ்ட் வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டார்க் ப்ரௌன் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பர்கண்டி கலர் வந்து ஆட் பண்ணோம்ல, அதை தான் நீங்கள் முக்கியமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப வந்து டார்க்காக இருக்க வேணாம், லைட்டாக இருந்தாலே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் டார்க்காக வேணும் அப்படின்னா ஃபில்டர் பக்கத்தில் அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு பேசிக்கான ஆப்ஷன் தான் இருக்கும். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அதில் HSL அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ குவாலிட்டி உங்களுக்கு தேவையான வச்சுட்டு பக்கத்தில் எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.